நம்ம கேப்டன் சார் பிரேமலதா மேடத்தை பெண் பார்க்க போன விஷயங்களை பற்றி அதில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி நம்ம பிரேமலதா மேடமே சொல்கிறாங்க, கேளுங்க. முதல் முறையாக கேப்டன் சார் பிரேமலதா மேடத்தை என்ன ட்ரெஸ்ஸில் போய் பார்த்தாரு அப்படின்றதையும் சொல்கிறாங்க, கேளுங்க. உங்களுக்கு தெரியும், கேப்டன் ஒவ்வொரு கார்த்திகை மாதமும் சபரிமலைக்கு மாலை போடுவார். விரதம் இருந்து 48 நாள் அந்த காவி வேட்டி ருத்ராட்ச மாலை போட்டு சபரிமலைக்கு போவார். அப்போ டிசம்பர் மாதம் தான் என்னை வந்து பொண்ணு பார்க்க வராரு. பெற்றோர்கள் சம்மதத்தோட முறைப்படி நடந்த திருமணம். அப்போ முதலாக காலில் செருப்பு இல்லை, காவி வேட்டி கட்டி ருத்ராட்ச மாலையோட ஒரு சன்னியாசி மாதிரி தான் வந்து என்ன பொண்ணு பார்த்தாரு கேப்டன். பியூட்டிஃபுல் லவ். நிச்சயமாக சூப்பர். அப்ப எல்லாருமே ஒரு பெரிய ஹீரோ, அவர் எப்படி வெல்கம் பண்ணும், மாப்பிள்ளையா வராரு என்று எல்லாம் ஒரு பிளான் பண்ணி நிக்கிறாங்க. சாதாரணமா காலில் செருப்பு இல்லாம காவி வேட்டி கட்டி சாதாரண எளிமையாக அவர் நடந்து வந்ததை பார்த்த உடனே நம்ம கேப்டன் சாரை பிரேமலதா மேடத்தோட அம்மாவும் அப்பாவும் அவரை மாப்பிள்ளை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடியே என்னமா ஏற்றுக்கிட்டாங்கன்றத அவங்களே சொல்கிறாங்க, கேளுங்க. நடந்து வந்ததை பார்த்த உடனே எங்க அம்மா எனக்கு அவர் ஒரு ஹீரோவாவோ ஒரு மாப்பிள்ளையாவோ என் பொண்ணை பார்க்க வந்திருக்காருலாம் தோணலை. என் கூட பிறந்த என் சகோதரன் நடந்து வருவது போலதான் நான் ஃபீல் பண்றேன். நான் பொண்ணு கொடுத்தா இவருக்கு தான் பொண்ணு கொடுப்பேன்னு என்னைய விட தீர்மானமாக முடிவெடுத்தவர் என்னுடைய தாயும் தந்தையும். பிரேமலதா மேடத்தை முதல் முறையாக பொன் பார்க்க போயினவர் அங்கே அவங்கள பார்த்துட்டு சம்மதம் எப்படி சொன்னான்றத அவங்களே சொல்கிறாங்க, கேளு. சினிமாவில் பார்க்குற மாதிரியே தான் காஃபி கொண்டு போய் கொடுன்னு தான் சொன்னாங்க. நானும் காஃபி கொண்டு போய் கொடுத்தேன். அப்புறம் எதிரில் ஒரு சேர் போட்டு உட்கார சொன்னாங்க, உட்காந்தேன். அப்புறம் என்னோட அக்கா பொண்ணு என் மடியில் ரொம்ப சின்ன குழந்தை, அவள் வந்து உட்காந்துட்டா. அப்போ சரியா ஃபேஸ் தெரியலன்னு யாரோ சொன்னாங்க. ஆனாலும் கேப்டன் காஃபி குடிச்சிட்டு சொன்ன ஒரே வார்த்தை, காஃபி சூப்பரா இருக்குன்னாரு. அப்ப அதுல அது மாதிரி சொல்லியிருக்கேன். அதுலயே எனக்கு இன்டைரக்டா ஒரு ஆன்சர் சொன்ன மாதிரியும் இருந்தது.